ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீயாகவே ஒரு ஏஐ வீடியோவை எப்படி உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லித்தர போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்குறது வீடியோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ஏஐ வீடியோ உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான வீடியோ உருவாக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மலான ஏஐ அவதார் ஒரு ஸ்டோரியை சொல்கிற மாதிரியான வீடியோ தான் உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கிரிப்டை முதல்ல ரெடி பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா அதை டேரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வேளை ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ChatGPT இல்லை ஜெமினி மாதிரி ஏதாவது ஒரு ஏஐ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்டை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இல்லை நம்ம ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு, ஸோ ரெடியான அந்த ஸ்கிரிப்டை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் உருவாக்க போகிறது ஒரு சாம்பிள் வீடியோ தான். ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணாமல் ஒரு அளவுக்கு மட்டும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஃபுல்லாக காப்பி பண்ணேன்னா வீடியோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு அளவுக்கு மட்டும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ காப்பி பண்ண அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வேளை எந்த லாங்குவேஜில் வீடியோ உருவாக்க போகிறீங்களோ அந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை இங்கிலீஷில் தான் வீடியோ உருவாக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் தமிழில் வீடியோ உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தமிழில் கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் போய்ட்டு நம்ம டைப் பண்ண அந்த ஸ்கிரிப்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண அந்த ஸ்கிரிப்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணது இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துட்டு. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு, நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரியான லாங்குவேஜில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த காப்பி பண்ண ஸ்கிரிப்டை டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி வீடியோ உருவாக்குறது தான் நமக்கு வேலை. அதுக்கு நம்ம வீடியோ உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா D-ID ஸ்டுடியோங்கிற இந்த ஆப் தான். இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் அதோட ஹோம் பேஜ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ இந்த ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதான் கைஸ், அந்த ஆப்போட ஹோம் பேஜ் இங்கே பாருங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் அதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம வந்து வீடியோ உருவாக்கணும். ஸோ வீடியோ உருவாக்குறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்களே சென்டரில். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரியேட்டிவ் வீடியோனா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரியான வீடியோ உருவாக்குறதுக்கு கிரியேட்டிவ் வீடியோ கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வீடியோ கூட ட்ரான்ஸ்லேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அதுவும் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்லேட்டிவ் வீடியோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லாங்குவேஜில் இருக்கிற அந்த வீடியோவையே நீங்கள் இன்னொரு லாங்குவேஜில் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் நீங்கள் ஓனாக ஒரு அவதார் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கிரியேட்டர் அவதார் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அவதாரை நீங்களே உருவாக்கி அதுக்கப்புறமா கூட நீங்கள் வீடியோ உருவாக்கலாம். அந்த அவதாரை உருவாக்குறதுக்கு 4 வழி இருக்குது. ஒன்று எக்ஸ்பிரஸ் அவதார், அதாவது ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதில் வர கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு அவதாரை உருவாக்கிக்கலாம். அப்படி இல்லாமல் உங்களோட ஃபோட்டோவே கூட நீங்கள் எடுத்து அதையுமே ஒரு அவதாரை உருவாக்கிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் அப்லோடு ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா. அது என்னென்னா ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையுமே கூட ஒரு அவதார் மாதிரி ஒரு அனிமேஷன் அவதார் மாதிரி நீங்கள் உருவாக்கிக்க முடியும். ஸோ இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வெறும் ப்ராம்ப்ட் பண்ணி கூட நீங்கள் ஒரு அவதார் உருவாக்கிக்கலாம். அதுக்கு கீழே பாருங்கள் ஜென்ரேட் வித் ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி நீங்கள் ஒரு அவதார் எப்படி இருக்கணுமோ அதை டைப் பண்ணாலே போதும். அதுக்கேற்ற மாதிரியான அவதாரை இந்த ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே அவதார் உருவாக்கிக்கலாம். சரி, ஓகே, இதில் இருக்க எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோ தான் உருவாக்க போகிறோம். ஸோ அதனால நான் கிரியேட்டிவ் வீடியோங்கிற இதே கொடுக்குறேன். இதை கொடுத்ததும் இதில் பாருங்கள் டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்பே ஒரு அவதார் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு இந்த அவதார் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அவதாரை மாற்றிக்கலாம். அதாவது இப்போ ஃபீமேல் அவதாராக இருக்குது, அது மேல் அவதாராக மாற்றணும்னா நீங்கள் மேல் அவதாராக மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அவதாரை மாற்றிக்கலாம். அப்படி இல்லாமல் ஏஐயில் கூட நிறைய அவதார் இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை விதமான எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான அவதார் வேணுமோ நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி சூஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் பாப்புலராக இருக்கிற அவதார்லாம் இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்புலராக இருக்கிற அவதார். இதே ஏங்கிறது கொடுத்திங்கன்னா ஏஆர் இருக்கிற, அதாவது அனிமேஷன் மாதிரி இருக்கிற அவதாரெலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாண்டர்டில் நிறைய விதமான அவதார் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த அவதார் பிடிச்சிருக்கோ அந்த அவதாரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இருக்கிற இந்த அவதாரை ஓகே அப்படின்னா நான் இந்த அவதாரை வச்சுக்கிறேன். அடுத்து பாருங்கள் ஸ்கிரிப்ட். இப்போ நீங்கள் காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, ரெடி பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த தமிழில் உள்ள அந்த ஸ்கிரிப்டை நான் இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதே உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷில் வீடியோ உருவாக்குறதா இருந்தால் இங்கிலீஷ்லேயே வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்னென்னா ஒரு வீடியோக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் தான் முக்கியம். நீங்கள் வந்து உங்களோட வீடியோவில் உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கார்டுன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்டாக.
ஸோ இதை கொடுத்தீங்கன்னா நீங்களாகவே அதாவது வீடியோ உருவாக்கும் போதே நீங்கள் உங்களோட வீடியோக்கு தேவையான வாய்ஸ் ஓவரை உங்களோட ஓன் வாய்ஸில் கொடுத்து கூட வீடியோ உருவாக்கிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு மைக்கை யூஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை டேரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ணி கூட அந்த வாய்ஸ் ஓவரை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டுக்கலாம். இப்போ நான் வாய்ஸ் ஓவர்லாம் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணலைனாலும் இந்த ஆப்பே கூட உங்களுக்கு தேவையான வாய்ஸ் ஓவரை பண்ணி கொடுக்கும் ஃப்ரீயாகவே. ஸோ நான் இப்போதைக்கு வந்து ஸ்கிரிப்டை மட்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டிக்கு கொடுத்ததும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து பேஸ்ட் ஆகிட்டு, ஸோ அவ்வளோதான் வேலை. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் என்ன சொன்னேன்னா, உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால், ஓன் வாய்ஸில் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் இந்த ரெக்கார்ட் ஆப்ஷனையோ இல்லை இம்போர்ட் ஆப்ஷனையோ கொடுத்து நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸை கொடுத்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ண தயங்குறீங்க முடியலை அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் வாய்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கொடுத்து கூட நீங்கள் இந்த ஆப்பை கூட உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணி தரோம். அதுக்கு நீங்கள் கேரக்டர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கேட்கும் பாருங்கள். ஸோ அந்த வாய்ஸை கொடுத்ததும் லாங்குவேஜ் கேட்கும். இதில் போய்ட்டு நம்ம போட்டது தமிழ் லாங்குவேஜ். ஸோ தமிழில் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து தமிழ் லாங்குவேஜ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஆப்போட ஒரு ஸ்பெஷலு. இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நல்லாவே இருக்கும். நல்லா கிறிஸ்டல் கிளியரான ஹை குவாலிட்டியான வாய்ஸ் ஓவர் தான். ஸோ இப்போ நான் லாங்குவேஜே சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து வாய்ஸ்க்கான அந்த கேரக்டர் கேட்கும். இங்கே பாருங்கள், பல்லவி இந்த மாதிரிலாம் கேட்கும். நம்ம இப்போ சூஸ் பண்ண அவதார் பார்த்திங்கன்னா மேல் அவதார். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கேரக்டர் தான் கொடுக்கணும். இதில் பாருங்கள், மேலில் வள்ளுவர் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கொடுத்துக்கிறேன். இதே நீங்கள் ஃபீமேல் அவதார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பல்லவிங்கிற இந்த அவதார் கொடுங்க. இப்போதைக்கு நான் வந்து மேல் அவதார் இதே கொடுக்குறேன். இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு ப்ளே பண்ணல. ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு நான் வந்து லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டேன், வாய்ஸையும் கொடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து பேக்ரவுண்டை நீங்கள் மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்கலாம். இல்லைனாலும் இருக்கிற பேக்ரவுண்டே ஓகே, இருக்கிற அவதாரே ஓகே அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ப்ளே பட்டன் கொடுத்து ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ளே பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா மவுத் வந்து மூவ் ஆகாது. ஏன்னா நீங்கள் இப்போ அந்த வீடியோ வந்து உருவாக்கி இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் வந்து அந்த ஸ்டோரி பேசுகிற மாதிரி அழகாக வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியூ பார்க்கும்போது வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் வரும். மற்றபடி அந்த ஃபோட்டோ வந்து மூவ் ஆகுற மாதிரியோ அந்த மவுத் அசைகிற மாதிரியோ உங்களுக்கு வராது. வேணா இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். எரியும் வாயு விளக்கு, கற்கள் தெரு முழுவதும் நீண்ட நடனமாடும் நிழல்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அழகாக நம்ம பேஸ்ட் பண்ணால் அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எரியும் வாயு விளக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இந்த ஸ்கிரிப்ட்டில். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அழகாக இந்த மேல் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மேல் வாய்ஸில் கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஹை குவாலிட்டியான வாய்ஸ் ஓவர் பண்ணி இந்த ஆப்பை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவே ஈஸியாக வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். மற்றபடி இப்போதைக்கு இதில் பார்த்தீங்கன்னா மவுத் அசைகிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ரெடி பண்ண இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே பாருங்கள், ரைட் சைடு டாப்பில் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணதும் டேரெக்டாக நம்மளோட வீடியோ வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு வீடியோன்னு இருக்கும். நீங்கள் இந்த வீடியோக்கு எதாவது டைட்டில் கொடுக்குறீங்கன்னா டைட்டில் கொடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா டேரெக்டாக நீங்கள் ஜென்ரேட்டுங்கிறத இதை கொடுத்துருங்க. இப்போ ஜென்ரேட்டருங்கிறத கொடுத்ததும் இப்போ நம்மளோட வீடியோ வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ ரெடியாக கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா நம்மளோட ஸ்கிரிப்டை பொறுத்து தான், அந்த ஸ்கிரிப்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டியூரேஷனை பொறுத்து தான் அந்த வீடியோ ரெடி ஆகுதுலாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கேட்கும். இதெல்லாம் என்னமோ இதில் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன இதை தோணுதோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் இந்த மாதிரி இப்போ வீடியோ ரெடியாக ஆரம்பிச்சிட்டு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. இதுவே வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி தருது. இதுவே ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி தருது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் ஸ்கிரிப்டை கூட கஷ்டப்பட்டு உருவாகணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் கூட ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிக்கலாம். சரி, ஓகே கேஸ். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இப்போ அதை ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இருக்கு. எரியும் வாயு விளக்கு, கற்கள் தெரு முழுவதும் நீண்ட நடனமாடும் நிழல்கள். என் இதயத்தின் வெறித்தனமான துடிப்பை பிரதிபலிக்கும் வகையில் மழை பெய்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக நம்ம ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி மவுத்தெல்லாம் மூவ் ஆகி வந்திருக்கும். அழகாக இந்த மேல் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மேல் வாய்ஸில் ஒரு ஹை குவாலிட்டியான வாய்ஸ் ஓவரில் கிடச்சிருக்கும். இப்போ ரெடி பண்ண இந்த வீடியோவை நீங்கள் டேரெக்டாக கூட கேலரியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பாருங்கள், டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணதும் நம்ம கேலரியில் ஈஸியாக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், பாய்.